முன்னாடி இப்போ இதெல்லாம் ஏன் செய்கிற இப்போ என்ன வீட்டு திட்டமா இது ரெஸ்டாரண்டோ இது அங்கே பார்த்து எங்கிட்ட சசான பார்த்துட்டு வந்து 5 வருஷத்துக்கு பண்ணி அழிப்பேன் அது பிள்ளைன்னு சொன்னால் கம்பெனிக்காரரே வந்து பார்ப்பினோம் வந்து பார்த்து என்ன பிரச்சனை சொல்லி அப்படி தான் நாங்கள் அப்போ சாமான் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க அவங்களாம் வந்து நீங்கள் முந்தி கூட இப்படித்தானே ஆட்டா செஞ்சோம் அப்படி அளவுக்கு அடிச்சுக்கானே ஏய் தனிவேலை மேறன்னா மந்தியில் பக்கம் தான் காப்போம் போடலாம் அங்கே போய் மேஞ்சு இஞ்சியில் மேயணும் பூச்சியில் மண்ணிக்கு மெல்லே அது வலி சாணி இல்லாமடுவோம் அப்படின்ட்டா இப்போ தான் மாட்டுற சாணி உதவாது இந்த ஊரில் மேய்கிறவங்களெல்லாம் இருக்கிறாங்கல்ல இந்த வேலையை செத்துருப்பாங்களாப்பா படமாச்சிக்க முழு பேனாவிலேயும் வேணும் நட வேணும் மெல்ல நட மெல்ல ஓலையால நீ மேய மாட்டேன் மேய்ஞ்சா அவ்வளவும் இப்போ பார்க்க நல்லா கும்புறம் தான் தெரியும் வீடு முடிஞ்சு எடுக்கிறான் சரி என்னண்டு ஒரு பூட்டை கட்டி முடிக்கிறான் ஐயாப்பா மேசன் பேர் ஓகே முடிச்சோன்னா மற்ற இந்த அடிச்சிருப்பாங்க கோடிக்கணக்கில் அதுன்ற அளவுக்கு இப்போ அது கூடைச்சோ குறைஞ்சோ தான் தேவையில்லை அதன்படி செய்யணும் இது ஒரு மேலே சப்போர்ட்டாக இருக்கு புட்டி அதுக்கெல்லாம் புட்டி வேறு புட்டி அஞ்சு தான் மணி வேறு இதை வேலை தொட்டு கடைசியில் நாங்கள் இப்போ பேச்சு வாங்கக்கூடாது பேட்ட குணம் வேணா கேட்கணும் சரியும் மாவடி ஹண்ணி அருங்கோ அங்கே காட்டு இவன் இந்த வேலையும் செய்யணும் செந்தூரன் கழுத்து கயிறு சுத்துறையில அண்டே போட்டு வந்த அப்புறம் வேலையில திருத்தம் ஆள் வேலை மாத்திரம் இது யோமாமா கோயில் தூக்கி வச்சாக்கு இந்த மரத்தை சுத்தி என்னது வைக்கிற எந்த மரம் இந்த பனையாடையில வட்ட கொட்டு முடிச்சு போடும் அப்படியே நீ முழு ஓலையும் பட்டிட்டுரும் ஓலை புள்ள வட்டினா கொஞ்சம் ஓலை ஓட்டுல இதோட தூக்கி வச்சுட்டு இது வந்து இன்னும் செய்ய இல்லைண்ணா முன்னாடி இப்போ இதெல்லாம் ஏன் செய்கிற இப்போ என்ன வீட்டு திட்டமா இது ரெஸ்டாரண்டோ நான் படத்தில் பார்த்து சொல்ல மட்டும் வைக்கிறேன் பனியை சுட்டு ஆகலாங்க பூனை போட்டா அப்புறம் இப்போ சொல்கிறேன் ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன் உண்மைதான் மேல் பக்கத்து ஆடைக்கு இருக்க மேலால் ஆடைக்கு அப்படின்னா மேலால் ஆடைக்குள்ளே எப்படி முடிக்கும் தான் அடிக்க சின்ன ஒரு ஆட்டை நான் ஒன்று இப்போ என்னென்னு ஃபிட் பண்ண போகிற மரத்தில் உண்டு கூரையோ கீழே வந்து தட்டு அடிக்கப்படுறேன் கீழே ஆனால் உங்களை உயரத்துக்கு அடிமரத்தோடு ஆட மாட்டீங்களா ஐயோ பார்த்து அந்த கிளிநொச்சியில் தானம் வந்தால் செய்ய போகிறேன் வேணா நிற்கிறேன் சரி இப்போ இதை தூக்கி எங்கே வைக்கணும் இது என்ன சிம்பிளாக சொல்கிற தூக்கி வைக்க சொல்லி பா இந்த பாவலியா வச்சவங்களை நினைக்கிறாங்க நல்லா இருக்கு இது அங்கே அதுக்கு இதுக்கு தானே இதுக்கு தானே இது அதுலேயே வச்சு அடிக்கிறா அப்படியே மேலே வச்சு அடிச்சிக்கலாம்டா அப்படி அடிக்கிறீங்க இது அடிக்கிற டேய் இதை தூக்குறாங்க நீ 2 பேரை வர சொல்லி சொல்கிற அது நீ 2 பேர் வரையில தானே 5 கதவை சாத்து முன்னம் இது என்னன்னு கொண்டு வந்து செஞ்சு ஓட்டு ரோட்டால அப்போ இங்கே வச்சு செஞ்ச அட இங்கே வச்சு செஞ்ச அதில் வச்சு செஞ்சுக்கலாம் மேலே வச்சு நான் செஞ்சா செஞ்சுப்பேன் சின்ன படி இல்லான்னு என்ன அதை சொல்கிறேன் என்ன பிடிக்கிறதா சும்மா விளையாடு அப்பா அங்க இல்லை சும்மா கம்பலுக்கு வந்து சரி இப்போ நீங்கள் எல்லாம் தூக்கலாமே இப்போ என்ன சரி தூக்கு தூக்கலாம் தூக்கு எது எந்த பக்கம் போகணும் அடே இது நடக்கிற காரியமோ தூக்க மாட்டேன் நினைக்கிற மாதிரி இப்போ இதுக்கு இது என்ன எவ்வளோ அடைஞ்சு சொல்லலாம் உயர்த்தி இல்லை ஒன்றும் போவா இல்லை இப்படி ஒரு ஆங்கில சேவ் பண்ணி கொண்டு எல்லாரும் வந்து என்ன புடிங்க பா புடிங்க எதுக்கும் தூக்கி பா தூக்கி புடி அப்ப நடுவு இல்லப்பா
வெயிட் இல்லடா தாய் அவ்வளோ துப்பலவா வெயிட் இல்லையா பாப்போம் என்ன கொண்டு ஏற்றி போட்டுட்டான் கொண்டு போவோம் அப்போ இப்படி அதை இதுக்குள்ள போட்டு அந்த குளத்தில் ஏற்றி கொண்டு போகும் இது வள்ளம் மாதிரி கிடக்கா ஏற்றுமா சரோஹரா ஏற்றுறதுக்கு ஆட்கள் வளரணுங்கிறாப்பா இதுக்கும் ஆட்கள் இப்போ ஏறணும். ஏறினாலும் நீ தான் எடுப்ப ஏறி அது கீராட்டு கதவு கீராட்டு பரவாயில்ல விடு கதவை திறந்து விடலாம் விடா தரைச்சி விட்டாங்க நீங்க கொஞ்சம் இங்க திருப்பி கொடுங்க அங்க அந்த குத்துக்கால் வச்சு தான் சரியா அடே கதவை திறந்தா என்னடா கதவை திறந்த கொண்டு கொஞ்சம் இங்கே இறக்குனா சரியല്ലോ நீ ஆங்க செந்துரம் பின்னுக்காடு கொஞ்சம் பின்னுக்காடு செந்துரம் கொஞ்சம் நீங்க திருப்பி கொடுங்க அங்கே திருப்பேல இல்லை செந்துரம் பின்னுக்கு போகலாம் நீ ரைட் நீ பின்னு போ மாணி போய் ஏற்றுவா டே நான் விட்டுருவேன் கையை எழுத்திடா அதுக்கு ஹொலி நிற்கிறாவையா கதவை திறந்தா புள்ள இங்கே வருந்தேன் அல்லாடி இங்கே மாண்ட பக்கம் பதிச்சு கொண்டினால உயர்த்தி கொண்டு போங்க அப்பா வாங்கில எடுத்தா சரி அடே மாண்ட பக்கம் பதிச்சு கொண்டு இந்த லொக்கால் எடுத்து வந்துதான் அப்படியே திருப்புங்க ரைட் ஓ அங்க ஏத்திடுங்க அங்க உயர்த்தி மாண்ட பக்கம் பதி மாண்ட பக்கம் பதி ரைட் அவ்வளவுதான் விஷயம் அவ்வளோ பல்பு போட்டு விடு இல்ல கரண்ட் இல்ல கம்பி இல்ல அது போட்டு எல்லாரும் ஜாடு இல்ல பலம் அந்த அந்த அது நான் அங்க போய் சரி அப்படியே நீங்க நிற்கிறவா பாருங்க அப்படியே அப்படியே தம்பி கதவு நான் வருவா கொஞ்சம் முன்னுக்கு அடே கதவுல முட்டாம கொஞ்சம் இங்க வந்து போங்க ரைட் ரைட் போடு தள்ள தள்ள தள்ளையிலடா பரா அதே மாதிரி அங்கால செந்துக்குட்டியின் எடுப்ப பாருங்க கூட செந்துக்குட்டியின் எடுப்ப எல்லாம் தூணல்ல பொறுக்க விடுங்க ஒரு வாரம் நான் படிக்க கதை படிக்க வரணும் கையெல்லாம் கலரு இப்படியே வச்சு பனி வழியால மேய்ஞ்சி போட்டு எழுதியிருக்கலாம் சரி எட்டா நீ அங்கே உங்களுக்கு அந்த இது வந்து அப்படியே அதான் நீங்க அங்க ஓச்சிட்டு அதான் இல்ல போடுங்க பகடிக்கு இல்ல மணி இடம் ஒன்று செட் பண்ணி எடுத்தா சரியே இது சரிதான் அப்புறம் என்ன அதான் இப்படியே ஒரு அதான் அப்பா அப்படியே கம்பிக்கு வழி இல்லையா தூக்குறாரு சரியா கம்பி வெட்டல இல்ல ரைட் அது பாருங்க விடு ஆட்டா செஞ்சோம் அப்படி அளவுக்கு அடிச்சுக்கானே ஒரு சொட்டு இஞ்சி இறக்கி விடுங்க அந்த கம்பி அதுக்குள்ள போகும் இல்லை கம்பி வெட்டும் தானே இப்போ இப்படி பொச்சாரை நாம் கொடுத்து உயர்த்தி போட்டு கம்பியை புறக்க விடாம வேறு கயிறு வரைஞ்சது இது அங்க பார்த்து எங்கிட்ட சசால பார்த்துட்டு வந்து மற்ற பொக்ஸாக இருக்கும் பாதுகாப்பு இந்த பனியோல என்ன மேயறது யாருக்கும் தெரியுமா இவ்வளோ மேயறது உறுதலை கட்டாலும் பனியோல தெரியாது நான் சொல்றேன் ஏன் காட்டிங்களா இதான் வேணையோட மேயுது மாட்டை தான் கொண்டு வரும் மேய்க்கிறதுக்கு பனியோல மேகறானா மஞ்சள் அவ்வளோ முடிஞ்சிடும் அதுக்கு பொக்ஸாக இருக்கு எல்லாத்துக்கும் என்னடா மான் ஏய் பனியோல மேகறானா மஞ்சள் பக்கம் தான் காப்போம் போட அங்கே போய் மேய்ஞ்சு இஞ்சியில் மேயணும் அப்போ அங்கே மேயலாது இஞ்சியானே இப்போ மேயணும் சரிதான் சாமன் கணக்காக புரிஞ்சுக்க அளவுறுத்தல செஞ்சு டக்குனு ஜோசிங்க அப்படி எடுத்துட்டு போக மாட்டேன் இருந்தாலும் இப்படி எடுக்கிறதுக்கு ஒரு இதான் நாங்கள் நிற்கிறோம் சரியா கரெக்டாக தான் எல்லாம் செய்வோம் அவங்கள விட்டோம்
அளவுகள் கொடுக்கணும் மூடல் ஹலோ முழு வேலை பொறுவா இப்போ அடே இப்போ இப்படி தூக்கி வச்சு மேலுக்கு கூரைக்கே நடிக்க போறீங்க பனி ஓலையோ பனி வலி செட் அதுக்கு ஒரு தகரத்தை அடிச்சு போட்டு மேயலாமே ஓலைன்னா ஒழுவும் இல்லை நெருக்கம் அடிக்கிறேன் அப்போ ஓலையே மேஞ்சோட்ட ரேடியோ தூக்கிச்சு அது இதுக்கு மேலே இருந்து மேலே தூக்கி போட்டு ஒட்ட பாத்தியல நீங்கள் அதுக்கு எதிர மாற்றிக்கலாம் பனை வேணுமுண்டா பனை இறக்க ஏன்னா ஒரு மாற்றம் இல்ல மற்ற ஓட்டையோ என்னத்தையோ போட்டுட்டு தான் நீங்க மேலுக்கு ஓலை போடணும் வேண்டாம் ஓலை ஒழுகுமாடா இப்ப நீங்க தான் இப்ப எவ்வளவு அடிக்கிறது இந்த குளிருக்கா தானே சிலரையும் கூட்டக்கூடாது உண்டு அதான் மெயின் ஒன்று இல்ல அதான் மெயின் உழைப்பு தானே அவ்வளோ ரெஸ்டாரண்ட் உழைப்பு தானே கம்பி வெட்ட வேண்டாம் பாட்டில் பார்த்து உயரம் பதிவு வேண்டா கம்பி வெட்டாது சில கம்பி பாட்டில் பார்த்தா ஓ அப்புறம் சிக்கிறா போடும் பதிஞ்சு எல்லாம் புள்ள கீழே இறங்கி அந்த பாக்ஸ் ரேட் கொஞ்சம் இறக்கும் அப்புறம் ஜாயின் பண்றான் இல்ல அது பொறுக்கு அடே பாக உயரமா போயிட்டியடா இப்ப மேல இந்த இது தெரியாது யோமா கீழே ஓலை கட்டுறாரு மட்டை வெட்டி தானே அடே இல்லையடா மட்டியோட வேணும் உங்கள் போட மட்டையோட இல்ல மேல ஓலையை மேஞ்சு ஜிப்சம் கொண்டு அடிச்சிருவோம் மட்டியோட வரும் அது தகர மணிக்கே தேவையில்லை இது சரியான ஓலை மேய்ச்சல்காரன் இருக்கிறாங்கடாப்பா இருந்தால் ஒழுகாமல் செய்வாங்கடா ஓலை நீங்க மேய்ஞ்சாலும் இதாண்டியல்ல போடும் அந்த இதல்ல போடும் இப்பவே அந்த அந்த ஓலைய கொஞ்சம் அளவு இருந்துருங்க நல்ல நெருக்கமா அடிச்சா ஒரு 4-3 வருஷம் நிக்கும் அதுக்கப்புறம் என்ன 3 வருஷம் நிக்கட்டும் ஓலை என்றால் மாற்றத்தானே வேணும் ஆமாப்பா 3 வருஷம் நிக்கும் ஓலைமே இடைவெளி தானே அது இல்ல கயிறு உள்ள ஓட போறோம் கயிறு ஓட ஓ ஓ கயிறுல என்னண்டு அப்படின்னா நீங்க சின்ன கம்பி ஒட்டிக்கோ இன்னும் சின்ன பாக்ஸ் வாரில் இல்லாட்டி கம்பியில் ஒட்டிக்கோ அப்போ இது வராது இது கேச் கூட மற்ற கேச் கூட வண்டி விட்டு அதான் செலவு தான் நம்ம வந்தான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை குறைஞ்ச 1.5 அடிக்கு ஒரு இது நிற்கும் என்ன அப்போத்தானோ நம்ம ஜோதி வந்து அப்படி தூக்கி வச்சுட்டானே ஆக்கள் வந்தபடியா ஆனா நல்லா இருக்கும் பார்க்க ஓ பார்க்க நல்லா செய்யப்படுறேன் அருவோணம் ரவுண்டா நான் ரவுண்டா பனியை செய்து மட்டும் இதாக செய்வோம் வல்லம் மாதிரி கிடக்கண்ணே அதெல்லாம் எல்லாம் பூசி கீசியெல்லாம் எல்லாம் இழுத்து அந்த மாதிரி களிமண்ணெல்லாம் பூசப்படும் களிமண் தான் களிமண்ணாலே செம்மண் அந்த அளவுக்கு வருது ஒண்டி இல்ல ஆள் 1000 விட்டான் போல அப்ப நீங்க மண்ணாலே கட்டிக்கலாம்டா இல்ல இல்ல மண்ணால கல்லா கட்டிட்டு களிமண்ணா பூசி விடுவது தண்ணி பாட்டி நினைஞ்சாலும் ஒரு கையை நினைச்சு போட்டு அடைய விட்டு அப்படித்தான் ஒரு நேரத்தை கொண்டாண்டா கழுவி விட்டுருக்கேன் ஓ அது அதான் நிக்குமே பூச்சில மண் பூசி போட்டு பூச்சில மண் நிக்குமே இல்லையே அது வலி சும்மா மொழி விடுறேன் அதான் சாணி பண்ணி விடுறேன் சாணி எல்லாம் விடுவோம் அப்படின்ட்டா இப்போதான் மாட்டுல சாணி எதுவோ அது முந்தைய சாப்பாடு இல்லை முந்தைய சாப்பாடுகள் என்ன இந்த புல்லு வழியிலே தானே அப்போ இப்போ மாட்டு சாணியை கையால் துடையலாம் தான் இருக்கு இதே செந்தூரம் தனியாக செஞ்சோம் 4 அது பூசணும் வட்ட கொட்டில் இன்னும் வேற லெவலில் செய்யும் இது என்ன ஒன்றை இது ஆனா கையில சப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல எல்லாம் ஒரு இது ஆனா ஜோமா சொன்னாய் காணாடா கயிறு வந்து பார்த்த பாருங்க ரீபேர் இல்ல அது வேலையை முடிச்சுட்டு சுத்திக்கலாம் நீங்கள் இல்ல ஏமா இந்த டேக்கே ஒரு இது செட் போட்டிக்கும் அப்பதான் பறிக்கலாம் என்னட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று நான் போட்டிக்கலாம்டா சாமான் இல்லைன்னு அதான் இன்னும் கொண்டு போடுவோம் நீ என்ன போட்டாச்சு மேலே கைட்ட ஆனா இவ்வளோ இடத்துல வரி மேய்கிறத கடைசி நிற்க கொடுக்கும் அது சரி இல்லை கயிறு நிற்கும் அது அதுக்கு ஒரு இருக்கிறாங்க விஷயம் விளங்காமல் செய்யலாம் கயிறு நிற்கான்னு நான் சொல்லல கயிறு நிற்கும் ஓலை நிற்காது கயிற்றுல இல்லாட்டி நாங்கள் ரீபே கட்டி விடுவோம் இல்லையாண்டா ரீபே ரிப்பே கட்ட போறியோ என்னண்டு
கம்பியிலே நான் ரிப்பி இவங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் இந்த கைத்தோர் கொஞ்சம் நேரம் சுத்த கொடுக்கணும் இந்த கயிறு சுத்தത്തിന് மலத்தியாலமா நினைக்கிறீர் நீ அங்கே இப்படி சுற்றி கொண்டு ஒரே அடியாக சும்மா சுற்றி போட்டு நெருக்கி விட்றேன்டா சும்மா ஒன்று தாரன் உனக்கு நீ கைப்பிடிச்சிருக்க அளவு சுத்துறக்க விட அடையிறமாமன்ற நான் இந்த இதுல இருந்தா விட அடைச்சிட்டேன் 2 நிமிஷம் உனக்கு நான் காமலிச்சு அழுந்தார் ஓ நேரம் இல்லை இப்போ சுத்த பிரச்சனை அதுதான் ஆனால் இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன்று கொண்டு போட்டுக்கலாம் ஒன்று போட்டுருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துக்கும் பெரிய செலவு இல்லாது இல்லைடா இது இடையக்கு ஒரு வரி முன்ன டேரி இந்த மே வாங்க வேற ஏதாவது நின்று தான் மே வேணும் போல வேணி போட்டு என்ன நீ இருக்கலாம் வாரம் எத்தனை கிலோ வரியா சர்மியக்கா மாதிரி மேய வந்தா என்ன இது அப்போ என்ன இது பாராக்களை சொல்கிறான் உடம்பு குறைச்சோம் மேயக்கன்ட்டு மட்டை வேறு மோலையோட இல்லை மட்டை வெறும் மட்டியோட வரும் நான் மறந்து இல்லை போனோம் அந்த காலங்களில் ஞாபகம் இருந்த மறந்து என்ன சொல்றேன்னுட்டால் ஓலை இருக்குதானே ஓலையை வந்து கீழே வைக்கிறோம் அடே ஒரு ஓலையண்டு எடுத்த கையில் ஓலை அடே கிடு வந்து தென்னோலே வேணையோலே தென்னோலே கிடு கிடு என்ன இயற்கையாகவே கிடுகு வந்து இதுக்கு செய்யலாப்பா கிடுகும் செய்யலா இப்படி மடங்கி கொண்டு இங்கே இது விரைச்சலாக கிடாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தகர அடித்து போட்டு தான் அதுக்கு மேலே போட்டு விட்டீங்கன்னா மாற்றலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓலை இருக்குதானே இந்த பனி ஓலை இருக்குதானே இதை வந்து இப்போ பனி ஓலை விட்டு மடி வேறு அதோட உண்மையில் தெரியுமோ அது மேலால போட மட்டையை நாங்கள் மேலால போட அந்த மட்டை செஞ்சு தானே செய்யும் வழியாலையோ உள்வளம் லைன் எல்லாம் மட்டை இல்லாம வரும் மேல் வளம் ஃபுல்லா மட்டையோட வரும் இப்போ இதுக்குள்ள வரும்ல அடுத்த மட்டை சரியா அப்போ நீங்கள் மேய போகிறோம் நீ மேய ஒழுகுமே இது என்ன கிடுகண்டால் நாங்கள் மேயலாம் நாங்கள் செஞ்சு விட்டு காட்டுறேன் தண்ணி ஊற்றி காட்டுறேன் சரி சரி தண்ணி ஊற்றி விழுவாடா மழை பெஞ்சாதான் விழுவும் தண்ணி வந்து டெம்பரியா கொஞ்சம் ஊற்றுறது மூத்திரம் பெய்யுங்க அது காணா இல்லை தொடர்ந்து போய் கொண்டு இருக்கோம் பைப்லைன் செய்யும் நான் நினைக்கிறேன் அந்த ஓலே மேலே இருந்து கட்டி கொண்டு வராங்களோன்னு தெரியல போடுங்க பாரு நீங்க சொல்றது எனக்கு இவ்வளவு கையில செய்ய குறை இன்னொரு மட்டன் ஒண்ணா சொல்றேன் இதான் சொல்ற ஆறு ஆக்கள் மேல இருந்தா நம்மள ஏறி நின்றோம் உண்மை ரெண்டாவே இல்லை செஞ்சு மேலே எவ்வளோ இருக்கா ஒட்டா நிக்கிறோம் அங்கங்க சரிச்சுனா போயிடும் விடாது கம்பி விடாது கொடி நிக்கிறேன் ஓலே வந்து இப்போ நாங்கள் நீங்கள் சொல்கிறது மாதிரி செய்தா இது இப்படி வந்துடும் மேடம் உண்மையிலே வந்து நானும் கணக்கு எல்லாரும் கேட்டேன் தெரியா தம்பி தெரியான்றாங்க இது நிற்காதுன்ட்டு இது அப்படி போடுங்க மற்றது நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சு காட்டுறேன் அடுத்தது மற்ற சொல்லுன்றீங்களா இதை போட அடுத்ததா இப்போ இது என்ன சேவைக்கு போட்டேன்னு சொல்லுங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் வேலை இல்லாட்டி நான் சும்மா இருந்துச்சு அப்புறம் வேலை பாருங்க இந்த மட்டை கீழே இந்த மட்டை தெரிஞ்சானே தெரிஞ்சா என்ன தெரியும் இல்லை அடுத்த ஓலை வருண்டா கீழுக்கு ஓலை வந்து தண்ணி கீழே இல்லை வழியும் பின்ன தண்ணி கீழான வழி வேணும் மேல அது எப்படி ஓலை அப்படி வரன்ற மேல தான் பேரு நீங்க சொல்ற மாதிரி கீழே விட்டு மட்டையை மேல விட்டா தண்ணி வழிகிறது கீழே விடும் இதுக்குள்ள விடும் இப்படி மேலாளம் வைக்கணும் மேலாளம் வச்சு மேலாள ஓடி கொடுக்கும் அப்ப யோசிக்கிறேன் அப்போ மட்டையை வெட்டிடு மட்டமா கொஞ்சம் மட்டமா இல்லாட்டி மட்டையை எப்படி விட்டா என்ன மட்டை வடிவில் என்ன சொன்னேன் வடிவு தான் இருக்கு மட்டை விட்டா என்ன அது ரெண்டாயிரம் நீ மட்டை இல்லாட்டி நிற்காவில் அன்னெட்டு நம்பர் நடக்கும் அன்னெட்டு நம்பர் அண்ணன் போனே வாங்கிறீங்களா அப்புறம் நம்பர் வைக்கிறீங்க ஐயோ இந்த ஊர்ல மேயறவங்களெல்லாம் இருக்கிறாங்கல்ல இந்த வேலையை செத்துருப்பாங்களாப்பா உண்மைதான் பேடியில உண்மை ஊர்ல மேயராக்கள் முழுக்க செத்து தான் போடுறாங்க உண்மை அது காலம் போட்டு எனக்கும் அப்போ தெரியுமா மறந்துக்கணும் நான் அதுதான் உண்மையாக நானும் மறந்துக்கணும்
இப்படி எல்லா இடத்துலயும் நாங்க மட்டை உங்களோட அடுப்படி மேய்ஞ்சா நெருக்கமா கட்டுவோம். நெருக்கமா கட்டினா விழுவாருங்க. என்னண்டு அது பார்க்க தயாரித்த வண்டி அடிச்சு போய் மேலே அவளையே போட்டோம் மேல் வெளிப்பாத்தோடைய அதுதான் மேலே கோலை போடுறேன் தண்ணி தகரத்தை போட்டுட்டு ஒலியை வச்சு கட்டேலாது. கணக்கு தெரியுமா? 34 முடியுது. ஆனால் அப்பா சொல்கிறேன் சரி தகரத்தை போட்டு ஓலையை வச்சு கட்டையிலாண்டு அங்கேருந்து கட்டு கம்பியில் தொங்க அதெல்லாம் காற்று தூக்கி அது வெளியாக்கி கட்டு கம்பியில் தொங்க அது மே அது மே ஆனால் மேய்கிறத பிரச்சனை முன்னமாப்பா ஓலையில் சின்ன சின்ன ஓட்டையில் இருந்தால் என்ன பிடிப்பியலோ இல்லை அது ஓட்டை விழுந்தாலும் அடுக்கடுக்காக தானே வரும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வேறு தானே வரும். உது இப்போ வச்சு கிடக்கிற ஒன்று ஐது இல்லை நெருக்கி வைக்கணும் இல்லையோ இல்லை அதுக்கான இப்போ சும்மா நீங்கள் ஆளோட கதை அப்படின்னா ஓலை அப்படியே அந்த இது விசிறி மாதிரி வெட்டி எடுத்து தான் இன்னும் இந்த ஓலை இறங்கணுமே கீழே. இப்போ என்ன மேயில தானேப்பா அது இப்படியே வச்சு கட்டுறது இது யாரும் அப்போ ஓலை வாங்கி போட்டியோ காட்டுக்கு அந்த வெட்டி பண்ணுங்க. ஆ அதுக்கு என்ன மറ്റേ பொறுவா இந்த ஓலை கொஞ்ச நாள்ல பழுத்துருமேடா நிக்கும்டா, நெருக்கமா அடி. ஐயோ நிற்கும் காவலே கலண்டோடனே கொஞ்ச நாள் விழுது எனக்கு அதை பற்றி யோசிக்கல. யார் வீக்கில் வானம் போட்டு விட்டாங்கன்னா கட்டம் சரி. இல்ல இந்த ஓலை அப்பா தீபாவளிக்கு பிடிச்சி வந்தா இல்ல பனையை விட்டு ஓலை கலண்டோடனே கொஞ்ச நாள் கீழே விழுகுது நான் 3 வருஷம் வரேன்னு சொல்றேன். ஓ இருக்கும் அதான் மேயிற மாதிரி மேயும் என்னதா கைரால என்னது ஆட்டோ அமைஞ்சு இது கருப்பு வாரால இந்த டயர் நூலால டயர் நூறாரு டயர் நூலால இந்த என்ன ஒட்டா மாதிரி ரெண்டு ஒட்டையாவது பத்தி போட முடியல. ஒட்டை இல்லை போட மூளை முடியா அந்த கயிறு முளைக்கயிறு முடிஞ்சு அந்த ஆளுக்கு இப்படி இலக்கயிறு ஒருத்தர் வாங்குவே இல்லையா? மற்றது இப்போ இதுகளுக்கு இப்போ கயிறு ஓடினா தான் இந்த கட்டு வரும். கயிறு ஓடணும். சும்மா அடுக்கிறான் அடுத்தடுத்து அப்பதான் தண்ணி நீக்காது. அது சரி இதுதான் சரி இப்படிதான் பெரும். ஆனால் இதோட நெருக்கமாக ரெண்டா ஓலை இங்கே வடமராட்சிக்கு முழு பெண ஓலையும் வேணும் அப்பதான் சரியா வரும். அப்பப்ப நல்லா இருக்கு உள்ள கேட்டு ஓலை வேணும் எவ்வளோக்கு காட்டுக்கு வெட்டினாங்க. பார்க்கல அங்கே கொஞ்சம் நான் பிரச்சனை நடந்துன்னு காடு வழியா பூந்தால் அப்படியோ அவ்வளோதான் பொறுப்பு நிற்கிற பொறுப்பு. அப்போ நீங்கள் வெட்டக்கூடா நீ சொன்ன மாதிரிக்கு ஹோட்டல் பார்த்துலாம் மட்டம் பார்த்து தான் பட்டோம் இல்லாட்டி ஏறி இறங்கி போடும் கூரை எது குறைவாக இருக்குதோ அந்த கம்பியில் வந்து பார்த்துட்டு தான் பட்டணும். அப்போ நீங்கள் சொல்கிறது அந்த பெனை இருக்குல்ல பெனைக்கு வந்து அடியோட ஆடு பண்ணுறீங்களா? அடியோட ஆடு பண்ணுறீங்களா? இவ்வளோ காலம் ஆடையில் கண்டையிலே நீ பார்க்க மாட்டேன் அவனை ஆடுதல் இல்லை உண்டு அடியோட ஆடு மரியாதைகள். இனி நீங்க ஆடுமன்ற ஒரு கண்ணு இந்த பெனே ஆட நினைக்கிறேன் அடியோட. அது ஒரு சின்ன ஆட்டம் இருந்தாலும் சின்ன ஆட்டம் காணாம முடைச்சி போட்டுருந்தான் போடுற கூரையை. அண்ணன் நடை போட்டு சிகரத்திலேறு நட வேணும் மெல்ல நட மெல்ல போயிட்டு வரட்டேன். ஜூஸ் அடிக்குவோம் ப்ரோக்ராம் வரும். அடையா அவன் சுவரை குளிச வரும் இந்த ஜூஸ் அப்படியா எப்போ வருத்தங்கள் கூட அப்படியா வேலை செய்யறதுக்கு காரணம்னா அந்த ஹயர்கள் போகிற ஆள் அதில் க்ளோஸ் பண்ணா முன்ன நாடு போகிற போக்குக்கு நரிக்க விழுந்தோலைனா இப்போ இந்த இது அதுக்கு இந்த நீ அந்த இடையக்கு ஒரு ஒன்று கொண்டு பொக்ஸ் வரனா பண்ணி ஒரு லைன் ஓடி இருந்தால் கொஞ்சம் இதாக இருந்துக்குண்டாப்பா மேயிற சாமானுக்கு. ஓ தான் யாருக்கு அது அந்த பிள்ளை நான் மாடல் பண்ணி கொண்டு இருக்கேன். இல்லை நான் அப்படி வளவில்லை. இந்த வளவு இப்படி ஒரு பிளான் பண்ணினேன் இருக்குதானே. ஓ இப்படியே வந்து இப்படி போகிற மாதிரி இதுதான் இப்போ
முதல் இதுதான் இப்போ இப்படி வந்து இப்படி போகிறது அதுதான் ஃப்ளாட் வழியாக இருக்குமில்ல வளைவு என்று சொல்லலாம் ஒரு தனி சின்ன வளைவு ஒன்று நேரம் இது எப்படி இருக்கும் எதுக்கு அடையா அப்போ ஒரு எப்போ அப்போ அலுவலை முடிச்சோம் நாங்கள் மேய்ஞ்சுவோம் சொன்னேன் இல்லை ரெண்டையுமே வந்து மேறின மேஞ்சா ஓலையால நீ மேய மாட்டேன் மேய்ஞ்சா அவ்வளவும் இப்போ பார்க்க நல்லா கும்புறம் தான் தெரியும் சொன்ன கதை சரி அந்த ஓலி மேலாக தான் திட்டு போனாங்க அப்பா ஓலையே செத்து போச்சப்பா அதுவும் நல்லா இருக்கு ஏதோ செய்வோம் பாவம் ஃபினிஷிங் எப்படி எடுக்கலாம் காட்டி எறிஞ்சு வெம்புறாங்க மழை வந்துச்சு அப்படி கூடாது நீ மேலே எல்லாரும் வலை போட போட்டிங்கன்னா வெயிட்டு மற்ற செலவும் அது அதே தான் செய்ய அந்த மூளை வேணும் சரி இதில் என்னது குழப்பம் உண்மைதானே உண்மைதானே பிறகு நடந்து வரும் யோசிச்சு எங்கட வீடே ஓலாத்த குழப்பி போட்டான் அப்புறம் இதை குழப்பின்னு வீடு முடிச்சு எடுக்கிறதும் சரி என்ன ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறான் ஐயாப்பா என்கிட்ட ட்ராஸா உங்களுக்கு இவ்வளவு பேர் இருந்தும் சொந்த வந்தக்காரன் பேக்காடுறாங்கன்னு என்ன உன்ட்டு வில்லாதாக்கள் என்ன இப்போ சொந்த வந்தேன் தான் வேக்காட்டு தான் ஐயோ ஐயோ அப்போ மேசன் பேர் ஓகே முடிச்சோன்னா மற்ற வேலை இந்த வேறு அடிச்சிருப்பாங்க கோடிக்கணக்கில் வேறு வேறு வேலை ஆடுறாங்க மற்ற அளவுக்கு மேலே வீடு பெருத்தாலும் ஒரு மேசன் செய்து முடிக்கல செய்யலாம் குழப்பம் பேரும் கட்டேன் இந்த கோபுரத்தை பேர் இப்போ அந்த கிடுகை சுற்றி போட்டு இப்போ நவுக்குறாங்க இந்த சிற்ப வேலை செய்கிறவனும் இப்படி கொத்த மேசனாக இருப்பான் நெஞ்சு இருக்கா இந்தியாக்கார கொண்டு வந்து விட்டு சரி ஓடிடுவான் அவரு இல்லை இந்த கண்ணுகள் சில செய்கிறவனும் இப்படி கொத்தவனா இருப்பான் நான் ஒரு ஆர்ட்ஸ்கிறார் அது பார்க்க இதை அடிச்சு விடுறாங்க இப்போ பெயிண்ட்டு வெதசீட் பெயிண்ட்டப்பா வெதசீட் பெயிண்ட் அடிச்சு விடலாம் பெதசீட் பில்லர் அடிச்சு தான் பெயிண்ட் மடிக்குவோம் ரெயின் கோட் இருக்குல்ல ரெயின் கோட் இதில் வந்து 2 பில்லர் இருந்தது சரியோ ஒன்று 8500 சரியோ மற்றது 12500 12500 பெயிண்ட் பில்லர் வந்து பாசி பிடிக்காது முதலாவது அது நிலையை போட்டுவிடுவாங்க அதுக்கு பில்லரில் நிற்க பில்லர் பெயிண்ட் எடுத்தேன் பெயிண்ட் அவ்வளோதான் அப்புறம் அடிச்சு தான் நாங்கள் இதுக்கு மேலே பெயிண்ட் அடித்தவனது உங்களுக்கு எப்போ பெயிண்ட் போஞ்சிடுமா பில்லர் 12000 ரூபா பெயிண்ட் 35000 ரூபா அப்போ துருவா பெயிண்ட் அடிக்கிறது உங்களுக்கு கச்சமாக போயிடும் பில்லர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடித்தவனு சொன்னால் பெயிண்ட் கூலியில் குறைவா போகும் இப்போ எங்களுக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று இருக்குது அந்த பெயிண்டில் நீங்கள் 3 கோட் அடிக்கணும் அந்த 3 கோட் அடித்தா முதலாவது கோட் வந்து ஒரு ட்ரஃப்பான கோட்டாக வரும் அடுத்து அப்படியே இல்லை முதலாவது கோட் வந்து தண்ணி கோட்டாக வந்து அப்படியே கடைசி வந்து ட்ரஃப்பாக ஃபினிஷிங்காக முடியும் 3 கோட் அடித்தா ரெயின் கோட் உண்டு அது வந்து தண்ணி உள்ளுக்கு போகாத பெயிண்ட் அதுதான் நான் நீங்கள் சொல்கிறது சரி தான் நானும் சொல்கிறேன் பேசிட்டு போகிறேன் நீங்கள் சொல்கிற பெயிண்ட்டும் அது சரி பாசிகள் தண்ணிகள் ஊரெல்லாம் முதலாவது வாளியில் 10க்கு 5 தண்ணி மாதிரி விட்டு அடிக்கிறது பிறகு 10க்கு 1 பிறகு தனியாக பெயிண்ட் மட்டும் 3வது கோட் ஆனால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபினிஷிங்காக இருக்காது வெளிநாடு வழி அடிக்கிறவங்க இங்கே நாங்கள் அடிக்கிற இந்த அஜிவேலி மேல்மாடியை பாருங்க வேதசீல் பில்லர் வேதசீல் பெயிண்ட் பில்லர் 2 தடவை அடிச்சினாங்க பெயிண்ட் 2 தடவை அடிச்சு என்ன ஷைனிங்காக இருக்குது வீடியோவில் பார்த்தா பில்லர் 2 அடிச்சு பெயிண்ட் 2 அடிச்சா 4 தடவை அடி வருது அப்படித்தான் புதுச்சிவருக்கு அடிக்கும் பழைய வேறு கண்ட சொன்னது அது புதுச்சிவருக்கு அப்படி தான் அடித்தா தான் அது இந்த ஃபினிஷிங்காக இருக்கும் என்ன கலாட்டி போட்டிங்களா மால் இதை வச்சு தான் போடும் புதுசாக என்னண்டு இதுக்கு அடிக்கணும் இல்லை இதை கொண்டாங்க மேலே வச்சுட்டு தான் இதுக்கு மேலே தான் இதுன்ற அளவுக்கு செட் பண்ணணும் இது பண்ணணும் சுகம் இது அளவு வேங்க அளவு தேவை இல்லை அங்கே அளவு எடுத்து இருக்குல்ல அது கூடினா உறைஞ்சானா அதுக்கு மேலே வச்சு செய்யுது 2 ஓ இதுன்ற அளவு இப்போ எடுத்து போட்டிங்களா ஒரு எடுத்துட்டேன் இது இருந்தால் தான் அதுன்ற அளவுக்கு இப்போ அது கூடைச்சோ குறைஞ்சோ தான் தேவையில்லை அதன்படி செய்யவும் இது ஒரு மேலே சப்போர்ட்டாக இருக்குது முதலே இருந்து உருவாக்குறத விட இதுக்கு மேலே வச்சு அடிக்கிற சுகம் ரெண்டானா இதுக்கு இதே மாதிரி வரக்கூடாது வராது அப்படி வராது பேலன்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் 1 இங்கே அங்கே 1 2 அங்கே இதில் 1 எடுத்து அங்கே 1 விட்டுருக்கலாம் போடுவேன் இது நான் இது எலும்பு மேலே இதில் வந்து இது மட்டும் இந்த 1 அங்கே ஆக்கினா இது இப்படி இப்படி இப்படியும் இதில் வந்து பெயிண்ட் அடிக்க தான் எல்லாத்துக்கும்
அது அதெல்லாம் செய்யணும். கழுவினா செய்ய சரியா சில இடத்த டச்சப் பண்ண வேண்டியது. புளி போட்டு வச்சா நீட்டாக வரும். பார்த்துட்டீங்களே? ஓ இல்லை காய்ச்சி வந்துருக்கலாம் பார்த்துக்கலாம் சொன்னா. இப்போ நாங்கள் அங்கே அஜிவேலி அங்கே வீடு இருக்குல்லோ, அதுக்கு பில்லர் அடிச்சு வெதசில் பில்லர் வெதசில் பெயின் தான் அடிச்சினாங்க. அடிச்சு 2 தரம் அடிச்சு 2 தரம் அடிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்கா பேரம்போ எப்படி இருக்குன்னு. அதுக்கு பெயிண்ட் என்ன விலை வாளி? அது அதில் வந்து 10 லிட்டர் 16,000 ரூபா. 10 லிட்டர் எல்லாம் கழிச்சு தான் போட்டு 16,000. 2 தரம் அடிக்கும். 2 தரம் அடிக்கும். அப்படி தான் அடிச்சதாங்க. முதல் பில்லரும் 2 தரம் அடிச்சு. வெதசில் பில்லர் அடிக்கும். பில்லர் வந்து தனி வெள்ளை இல்லாடம் வெள்ளாடம் வெள்ளை தான் வெள்ளை அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சொல்கிற கலர் என்ன கலர்னு நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த கலர் அடிக்கும். அது புட்டி வெளியில் வைக்கணும். நீங்கள் வெளியில் புட்டி வராது, மலைக்கெல்லாம் வெளி பக்கம் புட்டியே வராது, உள்ளுக்கெல்லாம் இதெல்லாம் புட்டி தான் ஃபுல்லாக புட்டி வைக்க வராது உள்ளுக்கெல்லாம். இல்லை இல்லை அடே உங்களுக்கு தேவையோ அப்போ அடே வெளியில் புட்டி வராது, உள்ளுக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு வேறமா எதுக்கு இதுக்கு இதுக்கு அடிக்கும் புட்டி ஃப்ளாட் இருக்குல்ல மேலே சைஸ் இல்லை அதுக்கெல்லாம் புட்டி வரும். புட்டி வரும். அது அடிச்சா தான் மணி வரும். அப்படி நீங்கள் முந்தி கூடி இப்படித்தான் நேர்மை அப்படிதான் வாக்கு கொடுத்தாலும் உண்மை. இதை வேலை தொட்டு கடைசியில் நாங்கள் இப்போ பேச்சு வாங்கக்கூடாது. இவர்கிட்ட குணவேனா கேட்கனா தெரியும், உடனே நேரம் பேசி போடுவார். அப்போ இவருக்கு நான் இந்த நாளைக்கு தான் பெறேன்னு சொன்னால் அந்த நாளை வந்தேன்னு சொன்னால் அவருக்கு கோவிக்க மாட்டார். ரோமன் ஓட்டு அப்புறம் அங்கே போயிட இவருடனே பேச கடைசி மட்டும் இருக்கணும். அதான் ஆனால் இங்கே தான் பேருந்து வச்சுட்டு இருந்தாலும் சரி ஆனா இப்ப பிரச்சனை பாய்ந்தீங்கன்னா மட்டும் மல்லையில் படுக்க அது படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி தொடர்ச்சியாக இங்கே தான் இங்கே தங்கி இருக்கிறோம். ஓ இருப்போம் இங்கே பிரச்சனை தான். பாரு வெதர் சீட் பில்லர் அடிச்சு அப்புறம் வெதர் சீட் பெயிண்ட் அடிக்கும். அதுதானே வெதசீல் பில்லர் தானே, வெதசீல் பெயிண்ட் வெதசீல் பில்லர். இந்த கோஸ் காட்டெல்லாம் கொண்டு வந்துருக்கலாம். அப்புறம் வெதர் சீட் பெயிண்ட் அடிச்சா அப்புறம் நோமல் பில்லர் அடிக்கலாமே. நார்மல் பில்லர் வெளிப்பக்கம் மட்டும்தான் நார்மல் பில்லர், வெதசீல் பில்லர். உள்ளுக்கெல்லாம் நார்மல் பில்லர். இல்லை அதான் சொல்கிறேன் பையன் ரெண்டு மழை தண்ணியில் படாமல் அப்படியே இதண்டாமல் இருக்கும். முறுக்கு பிடிச்சோன்னு தானே இப்போ பெயிண்ட் அது சரிங்க. அதுக்கு ரெண்டு வெதர் சீட் போடுவானா கேட்குறேன். இல்லை இல்லை 2 நார்மல் அடித்து போட்டு அதுக்கு மேலே நாங்கள் வெதசீல போடுறோம் இல்லோ. நார்மல் வந்து கொஞ்சம் நார்மல் வந்து இதுக்கு மேலே ஏறைகளை உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பரிமாணத்தில் அப்போ 2 தான் உண்டு பிள்ளையாண்டு தான் அர்த்தம். 2ல் ஒன்றுனா ஒரிஜினலாக தேவையில்லை. 5 வருஷத்துக்கு போராண்டி பண்ணி அடிப்பேன். அது பிள்ளையாண்டு சொன்னால் கொம்பனிக்காரரே வந்து பார்ப்பினோம், வந்து பார்த்து என்ன பிரச்சனை சொல்லி அப்படி தான் நாங்கள் சாமான். அப்போ நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க, அவங்களாம் இது வரைக்கும் வாங்கட நான் எத்தனை கேஸை பிடிச்சிருக்கு தெரியுமா? அவங்க பந்தயம். அப்போ நீங்கள் ஒரு கேஸும் பிடிச்ச இல்லை உண்டு. 13.70 கழித்தேன் நான். 13,70,000 கழித்தேன். 10 லட்சம் விடுவோம். இது கண்ட்ராக்ட் எல்லாம் அப்படி இல்லை அந்த தெரியல. நாங்கள் ஏற்கனவே டவுன் அத்தியாயத்துக்கு கிடங்க வட்டி நிற்கிறோம் முறங்கி. நாங்கள் வார டைம் போகிற டைம் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, டெலிவன் காய்ப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சல் டெலிவன் காய்ச்சா போய் சத்தமாக காயக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு கணக்கு சொல்கிறோம், உங்களை தாங்கோ ஓமெண்ட்டாக செய்கிறேன். அப்புறம் நாங்கள் வார டைம் போகிற நேரம் எல்லாம் நாள் கூலி பார்ப்பீங்க. அதெல்லாம் நான் நாள் கூலி வேலை செய்கிறது இல்லை கூட நேரம் சொல்கிறேன். கவர்மெண்ட்டாக நீங்கள் எவ்வளோன்னு சொல்கிறேன் நாள் கூலி அமௌண்ட்டை நீங்கள் ஓகே. இதப்பா இப்படி தானே முன்னும் வெளி வேலை செய்யணும், அப்புறம் உள் வேலை செய்யணும். இப்போ என்னென்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே முடிஞ்சோண்டு வரைக்கும் நாங்கள் வெளியில் நிற்போம், வெளியில் முடிஞ்சோண்டு வரைக்கும் உள்ளுக்கு நிற்போம். அப்படி தானே